Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் Gobisudha கோவி சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போறது பேச்சுலரா இருக்கிறவங்க ரொம்ப ஈஸியா செய்யலாம். அதாவது உருளைக்கிழங்கு போண்டா தான் செய்ய போறோம். இது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். எளிமையான முறையில தான் நம்ம செய்ய போறோம். அதாவது உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். அதை தனியா மசிச்சிட்டு இது கூட வெங்காயம், இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்து தான் நம்ம செய்ய போறோம். இதை தனியா எடுத்துட்டு மேல் மாவுக்கு வந்து நம்ம பஜ்ஜி மாவு இருந்தாலும் எடுத்துக்கலாம். இல்லனா நம்ம 3:1 அந்த விகிதத்துல வந்து அரிசி மாவும் கடலை மாவும் நம்ம சேர்த்து செஞ்சுக்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இதை தோல் நீக்கிட்டு நம்ம மசிச்சு வச்சுக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரிச்சிட்டோம். இதை வந்து நல்லா மசிச்சுக்கலாம். இது ரொம்ப மசிக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் அப்படியே இந்த அளவுக்கு மசிச்சிட்டாலே போதும். இது வந்து புதுசாக வந்து கற்றுக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உருளைக்கிழங்கு போண்டா செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அதே மாதிரி பேச்சுலராக இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நம்ம வெங்காயத்தை தாளித்து கொட்டிக்கலாம். இது வந்து என்னென்னா நம்ம டைரெக்டாக வந்து ஹீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தாளித்து மட்டும் கொட்டிட்டாலே போதும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு நம்ம கடுகு எதுவும் சேர்த்த வேண்டியதில்லை. பச்சை மிளகாய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கூட இஞ்சி வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, இந்த 3ஐயும் அப்படியே லைட்டாக வதக்கிக்கலாம். இதுக்கு பெரிய வெங்காயம் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறோம். இந்த பெரிய வெங்காயத்தை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயம் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே உடச்சி விட்டுக்கோங்க. அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆனாலே போதும். இது கூட நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதுக்கு மிளகாய் தூள், கரம் மசாலா எதுவுமே தேவையில்லை. இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம உருளைக்கிழங்குக்கு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம். இது அப்படியே நல்லா பசைஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம வெங்காயத்தை கொட்டினதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். இதை அப்படியே இதில் வச்சிடலாம். நம்ம இதுக்கு வந்து என்னென்னா பஜ்ஜி மாவு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து என்ன 3 கப் அளவுக்கு கடலை மாவு எடுக்கணும், 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுக்கணும். நம்ம பஜ்ஜி மாவு எடுத்துருக்குறோம். இது கூட நம்ம இப்போ பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு சிலருக்கு சீரகம் பிடிக்கணும், நீங்கள் சீரகம் கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு பத்தாது, ஏன்னா நான் வந்து ரைஸ் ஃப்ளாரும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ண போகிறேன். இதுக்கு நம்ம ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே அரிசி மாவு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது எண்ணெய் வந்து குடிக்காமல் இருக்கும், அதுக்காக நம்ம அரிசி மாவு ஆட் பண்ணுறோம். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டோம். தண்ணி தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி விடாதீங்க, அளவாக இருந்தாலே போதும். ஒரு சிலர் வந்து என்னென்னா ஆப்ப சோடா யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஆப்ப சோடா யூஸ் பண்ணாமே நல்லா வரும். இந்த அளவுக்கு பேட்டர் வந்து கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். நம்ம மாவு வந்து உருளைக்கிழங்கு கூட பிடிக்குங்கிறதுனால கொஞ்சம் திக்காக பண்ணியிருக்கிறோம். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போ நம்ம டிப் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம ஒரு உருண்டைகளை எடுத்துக்கலாம். இது நல்லா டிப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாலாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இது நீங்கள் சைஸுக்கு தகுந்த மாதிரி சின்னதாகவும் போட்டுக்கலாம். எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 போண்டா சாப்பிட்டாலே நல்லா வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். ஏன்னா நம்ம மாவும் திக்காக தான் போட்டிருக்கிறோம். ரொம்ப சாப்பிட்டாமல் அளவாகவே சாப்பிட்லாம். சுவையான உருளைக்கிழங்கு போண்டா ரெடி. உருளைக்கிழங்கு போண்டா எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்கன்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.